ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நாம் அன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ரீ சிவகிருஷ்ணா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மார்ஸ்லிங் ரைஸில் இருக்குது. இது எப்படி வரணும்னா உட்லண்ட்ஸ் ஏம்பாட்லேருந்து ஒரு 10 நிமிடம் நடந்து வந்தால் போதும், இல்லைன்னா பஸ்ஸில் கூட வரலாம். பஸ்ஸில் வரணும்னா 913 913 M 913 T 903 உட்லண்ட்ஸ் ஏம்பாட்லேருந்து நீங்கள் ஏறினா வரலாம். இது வந்து கோயிலோட உள்புறம் செம்ம சூப்பராக இருக்குது. சாமியோட சிலைகள்லாம் வந்து உள்புறத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி தகந்து தங்க கலரில் மன்னது. கோயிலில் உண்மைக்கும் சூப்பராக இருக்குங்க. மேலே பாருங்கள், நம்ம விநாயகர், பக்கத்தில் காவலாளர்கள், அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் உள்ளே இருக்காப்புல. செம்ம சூப்பராக இருக்காப்புல. மேலே வந்து சிவன் அப்புறம் கிருஷ்ணர் உருவத்தில் பாதியாக இறந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து கிருஷ்ணர் ஒரு 5 அடி உயரத்தில் கிருஷ்ணர் அப்படி சூப்பராக காட்சியளிக்கிறாரு. இது வந்து நம்ம முருகர் வள்ளி தேவனை வச்சு செமையாக பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே முருகரும் வள்ளி தேவனையோட சூப்பராக காட்சி அளிக்கிறாரு. பிரம்மாண்டமாக இருங்க. இது வந்து நடராஜர் வந்து தாண்டவம் ஆடுற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சாமி சிலைகள். இது நடராஜர் சரியான பெரிய சிலை, அப்படியே தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம நந்தீஸ்வரர் அணங்கிட்டு அப்படியே விஸ்வநாதர், கைலாசநாதர், நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் நம்ம விஸ்வநாதர்ன்ட்டு இந்த சுவாமிக்கு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. தங்கத்தில் ஜொலிச்சிருக்கு. பக்கத்துலேயே நம்ம விசாலாட்சி அம்மன், சண்டிகேஸ்வரர் பக்கத்தில், நம்ம துர்க்கை அம்மன், சரஸ்வதி லட்சுமி 3 பேர்த்துக்கும் ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க அந்த கோயிலில். அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மேலே அப்படியே சின்ன சிலை இதில் அப்படி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வந்து சென்டரில் பெரிய உருவமாக அப்படி சிங்கத்து மேலே அமர்ந்திருக்க மாதிரி வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பக்கத்துலேயே நம்ம சரஸ்வதி அண்ட் லட்சுமி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து துர்க்கை அம்மன் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செம்மையாக பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இது நம்ம பெரியாச்சி அம்மன், மாரியம்மன், 2 அம்மனுக்கும் ஒரு சன்னதி. இதுதான் மாரியம்மன். கல் சிலையில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதோடத்து பெரியாச்சி அம்மன் பார்க்கறதுக்கு தான் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஆனால் அன்பு காட்டுறதில் அவங்கள மிஞ்சின ஆளே இல்லை. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு நல்லது செய்யும் தெய்வமான நம்ம பெரியாச்சி அம்மன் ஒருவரை காலடியில் வைத்து மிதித்து கொண்டு தன் மடியில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. கையில் ஒரு குழந்தையோட. நாகராஜாவுக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காங்க. 5 தலை நாகத்தோடு வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நாகராஜன்னா இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கருப்பர், முனீஸ்வரர், மதுரை வீரர் 3 பேருக்கு ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க அந்த கோயிலில். சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் தெய்வங்கள் மாதிரியே இருக்குது. சூப்பராக நம்ம கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து இடுப்பர்,
இடுப்பருக்கும் ஒரு சின்ன ஒரு சன்னதி வச்சு கொடுத்துருக்காங்க அந்த கோயிலில். சூப்பராக இது நம்ம தெய்வங்களான அக்கா தங்கச்சி 7 பேர் செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் சிற்பங்கள்லாம். முன்னாடி வந்து மேற்கூரெலாம் கிடையாது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம மேற்கூரையெல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மழை வந்தாலும் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது இந்த கோயிலில். இப்போ முன்னாடி வந்து மழை பெஞ்சுன்னா உள்ள கருவறை பக்கத்தில் இருக்க மட்டும்தான், மண்டபத்தில் மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ சைட்லேயும் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்கலாம் உள்ளே கோயில் சுற்றி. இதுவும் துர்க்கை அம்மன் தான். செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிலை வடிவமைச்சிருக்காங்க. இது அம்மன். இது வந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து ஒரு தனி கோயில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. விநாயகர், கருப்பர், ஒரு சன்னதி கோயிலாகவே அமைச்சிருக்காங்க ஐயப்ப சுவாமிக்கு. பக்கத்தில் நம்ம கருப்பு சாமி காவல் இருக்கிற மாதிரி. சுவாமியை சரணம் ஐயப்பா. ஐயப்பாவை நினச்சி கோயிலில் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தோம். பக்கத்திலே நம்ம கருப்பர். இது கோயில் பக்கத்தில் சிலைகள்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். விநாயகர், ஐயப்பர், இதுதான் ஐயப்பர் தான். இது தனி சிலையாகவே வச்சுருக்காங்க விநாயகருக்கு. ஓரத்தில் சுற்றி பாருங்கள், செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே சிலைகள் தான். சுற்றி பாருங்கள், தங்க கலரில் ஜொலின்னு ஜொலிக்குது. இது நம்ம ஐயப்ப ராஜகோபுரம். அது வந்து நம்ம சிவகிருஷ்ணனோட ராஜகோபுரம். மேலே வந்து தட்சிணாமூர்த்தி சாமி தான் அதிகமாக இருக்காங்க. இந்த சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க சிலைகள்லாம். மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து வாங்க அனைவரும். அந்த சாமியோட தரிசனம் பெற்றுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டைல்ஸால் சூப்பராக நம்ம ஃபோட்டோஸ் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. இது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நோட்டீஸ் இல்லை, அதாவது வால்பேப்பர் இல்லை. இது வந்து நம்ம நவக்கிரகங்களை வந்து உருவம் கொடுத்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்குது. எல்லாமே இது வந்து சிலைகள் தான். சின்ன சின்ன சிலைகள் வச்சு நவக்கிரகங்களை அது பிரம்மாண்டமாக உருவம் கொடுத்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த முதல் சுவரில் சுற்றி தெய்வங்களாகவே வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குங்க. உண்மையை பார்க்கறதுல ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பரவாயில்ல, இப்போ கோயில் எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள 13 தலங்கள். அசோக சக்கரம், நம்ம சிவனும் வந்து கிருஷ்ணரும் வந்து பாதி உருவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. காலபைரவருக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வா, பார்த்துட்டே இருக்கலாம். அந்த கோயிலுக்கு போனால் கிட்டத்தட்ட அப்படி உட்காந்துருந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பெருமாள் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த உருவத்தில் இருக்காங்கன்னு பண்ணியிருக்காங்க. இது முருகர் சிலைகள்லாம் எல்லா இடமும் கோயிலோட சிலைகள் அதிகமாக இருக்குது. சுவாமி சிலைகள் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. சிவலிங்கத்தில் வந்து ஒரு சிவன், குட்டி சிவன், பக்கத்தில் நம்ம திருநாக திறந்த மாதிரி. பெருமாள், பணக்கார சுவாமி, வெங்கடாஜலபதி, நிறையா பேர்களை சொல்லலாம். அவ்வளோ அம்மையாக சூப்பராக எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்கள் அந்த சிலை. பின்னாடி இருக்குது இது சின்ன சிலை, சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு அப்படி தங்க கலரில் ஜொலிக்குது. உண்மைக்கும் சூப்பராக இருந்துங்க. கும்பாபிஷேகத்துக்கு கோயில் வேறு லெவலில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு ட்ரிப்.
மேலே வந்து அப்படியே கண்ணாடியினால் அப்படியே மறைச்சிட்டு அதில் கீழே எதை வெக்க அடிச்சுன்னா ஃபேன் போட்டிருக்காவ. ஃபேன்லாம் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி பாருங்கள். ஒரு சைடு இது வந்து சூப்பராக அப்படி ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே தங்க கலரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி, குதிரை வண்டி ஓட்டுருக்காங்களா அந்த மாதிரி நேச்சுரலில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போருக்கு தயாரான யானைகள், குதிரை வண்டிகள், போர் படைகள் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு நம்ம பைரவர் சூப்பராக இருக்காப்புல. பைரவருக்கு ஒரு சன்னதி, சின்ன சன்னதி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. கோலப்பைரவர். இது வந்து ராமர், லட்சுமணர், சீதை 3 பேருக்கு ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. மேலே வந்து வரைபடத்தை பாருங்கள். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் செம்மை. அந்த மாதிரி வரைபடங்கள்லாம் சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன சன்னதி, நம்ம ராமர், சீதை, லட்சுமணர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம சிவன் பார்வதி பாதியாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு உருவம் செஞ்சுருக்காங்க. இது ஆஞ்சநேயரும் பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அடாடா சூப்பராக உருவம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்குல்ல, அதனால் வந்து இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 41 நாள் கால பூஜைகள் இருக்கும்ல, அது தினமும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ராமர். இந்த சிவலிங்கத்தில் வந்து யாருன்னா பூஜை பண்ணிக்கலாம். இது புத்தர் சாமி இங்கே வச்சுருக்காங்க. புத்தருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. கோயிலோட சுவத்தில் யானை, அப்புறம் வந்து நந்தீஸ்வரர், சிவலிங்கம், சின்ன சிவலிங்கம் இந்த மாதிரி வரைஞ்சி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேவல் கோழியும் உண்டு. இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கோயிலோட வரலாறு பார்ப்போமா. இங்கே வந்து 1962 வந்து சம்பவங்கிற இடத்துல வந்து நிறுவப்பட்டிருக்கு. 1962 வந்து கிருஷ்ணன் மற்றும் வேலாயுதம் இவர்களால் இந்த கோயில் நிறுவப்பட்டிருக்கு சம்பவங்கள. அதற்கு அப்புறம் ஒரு சில காரணங்களால் 1982 வந்து மார்லிங் ரைஸுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த கோயில். முதல் கும்பாபிஷேகம் வந்து 1996 கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கும்பாபிஷேகம் வந்து 2008 மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது கும்பாபிஷேகம் இப்போ 2025 கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 9 கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லட்சுமியோட அவதாரங்கள் எல்லாமே சூப்பராக அந்த கோயிலில் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம டைல்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலில் மேலே சீலிங்கில் வந்து சூப்பராக இருக்குங்க. வரைபடங்கள்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாமியோட வரைபடங்கள்லாம் அவ்வளோ தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அது வீடியோ ஒழுங்காக எடுக்க தெரியல. நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லா தெய்வத்தோட வரைபடமும் மேலே சீலிங்கில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கீழே உட்காந்துட்டு மேலே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சுவாமி சிலைகளும் அவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக இருக்குது. சுற்றி பாருங்கள். அந்த சின்ன அந்த மேல் சீலிங்கில் அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அதில் உள்ள சுவாமி சிலைகளை பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமி. நம்ம இஷ்டப்பட்ட தெய்வங்களை வந்து இங்கே கும்பிட்டுக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது இந்த கோயிலில். நவக்கிரகங்கள், அப்புறம் வந்து முருகர், விநாயகர், அம்மன் சாமி, அப்புறம் கருப்பசாமி, ஐயப்ப சுவாமின்ட்டு எல்லா தெய்வங்களும் இருக்குது. பெருமாள், எல்லா தெய்வங்களுமே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கலாம். இது வந்து சீலிங்கில் சூப்பராக நம்ம சிவன் பார்வதிக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வநாதர் காட்சி தருவார்.
நம்ம அள்ளி கொடுக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் ஒரு சிற்பம் பண்ணியிருக்காங்க. முருகர் வள்ளி தேவனையோட ஒரு சிற்பம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே சுவாமி சிலைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த கோயில் பண்ணியிருக்காங்க. நம்ம பெருமாளோட அவதாரங்கள் எல்லாமே இதில் இருக்குது எந்தெந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம சிவ ஆலயங்கள் எவ்வளோ எங்கெங்கே எந்த ஏரியாவில் வந்து இருக்குது அதுவும் இருக்குது 12. அப்புறம் நம்ம துர்க்கை அம்மன் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை. ராஜகோபுரத்துக்கு மேலே இருக்கிற சிற்பங்கள் தான் இது. சுவாமி சிற்பங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டில் காவல் தெய்வம், இது வந்து உள்புறம் உட்கார்ந்து இது அப்படி தெய்வங்களை வணங்கிட்டு கதைகள் மக்களோட சேர்ந்து கதை அடிச்சுட்டு இருக்காங்க. உண்மையும் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. இன்னும் ஒரு முறை கோயிலோட உள்பாகத்தை சுற்றி பாருங்கள். சுவாமி சிலைகள், அம்மன் சிலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மைக்குமே இந்த கோயிலுக்கு ஒரு ட்ரிப் அது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான இடமா இருக்கும். நல்லா அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். வாரத்தில் 6 நாட்கள் வேலை பார்த்து கொண்டு ஒரு நாள் வந்து கோயிலை சாமியுடன் கொஞ்சமாவது பேசி கொண்டு நிம்மதியாக வீடு திரும்புங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.